வெல்கம் டு நியூட்ரிஷியஸ் மல்டிகல்ச்சரல் குசின். நான் இன்றைக்கு ஒரு டொமேட்டோ சாஸ் செய்வோம்னு பார்க்குறேன். என்றால் கனடியன் டொமேட்டோ சாஸ் எல்லாம் அவங்க வரும் சுகரும் எங்களை மாதிரி உள்ளி இஞ்சி போட மாட்டாங்க. அவங்களோட டேஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு ஸ்ரீலங்கன் சாஸ் தான் இருக்கும். ஸ்ரீலங்கன் சாஸும் எனக்கு ரெடிமேடாக வேண்டதை விட அது எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு தானே செய்வாங்க. அப்போ ஐ டூ வித் மை ஓன். உங்களுக்கும் அது விருப்பம்ண்டா நீங்களும் செய்து பார்த்துமாங்க. இப்போ நான் ஒரு தக்காளி பழ சாஸ் செய்ய போகிறேன். இது போன சாட்டர்டே செய்வோம் பண்ணிட்டு வேண்டி வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு கிழமை ஆச்சுது. அப்புறம் சாட்டர்டே தேன்குளர் செய்தபடியாக செய்யலை. இப்போ நான் என்னென்னா தக்காளி பழத்தை 1 கிலோ தக்காளி பழத்தில் 6 ஸ்பாயிலாக பழுதாக போயிட்டுது. அதை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் துடைச்சி நீட்டு வாக்குக்கு வெட்டி வச்சுருக்கிறேன். அதில் அந்த தக்காளி பழத்தில் அந்த ஹெட்டை வெட்டிட்டேன், அந்த கருப்பாக இருக்கிற ஹெட்டை. ஏனெண்டா அது இருந்தால் ஃபங்கஸ் பிடிக்கும். ஸோ அதில் அந்த கருப்பாக இருக்கிற அந்த இதை வெட்டிக்கிட்டு நீட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். தண்ணி இல்லாமல் துடைச்சி வெட்டி இதை நான் இப்போ பாயில் பண்ண விட போகிறேன். நவிய விட போகிறேன். இது நான் ரெட்டாக வாரத்துக்காக வேண்டி கொஞ்சம் ஒரு அண்டையா தேன்குழலுக்கு போட்ட பீட்ரூட்டில் ஹாஃபாக வச்சேன். நான் அதுக்கும் பார்த்தாதோ இதுக்கும் பார்த்தாதோ தெரியல பார்ப்பேன். அவன் என்னோட வெஜிடபிள் செல்லர்கிட்ட ஒரு பீட்ரூட் மாத்திரம் கேடுவேன். எனக்கு இப்போதைக்கு தேவைப்படையில. ஸோ அதால் அது டைனி பத்தாது. அதையும் போட்டு தான் பாயில் பண்ண வைக்கிறேன். நான் ஒரு ஹாஃப் பீட்ரூட் பிகாஸ் ரெட் கலராக வாரத்துக்கு அதுவும் வெட்டி தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு தான் அந்த சீவி தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு தான் வெட்டி போட்டேன். பிகாஸ் தண்ணி இருக்கக்கூடாது. எங்களோட அச்சாருக்கு நாங்கள் கடுகும் செத்த மிளகாயும் தண்ணி இல்லாமல் விண்ணேரியில் இறைச்சி போடுற மாதிரி இதுக்கும் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் ஃபங்கஸ் வந்துடும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு 8 பல்லு உள்ளி போடுறோம். அதுவும் கழுவி துடைச்சி வச்சது. உள்ளி மேட்ட பீஸ் ஆஃப் ஜிஞ்சர். எங்களோட கனடியன் சாஸுக்கு அவங்க இந்த உள்ளி ஜிஞ்சர் எல்லாம் போட மாட்டாங்க. தனி விண்ணரியும் சுகரும் தான். அதால தான் என்னோட ஸ்ரீலங்கன் டொமேட்டோ சாஸ் இஸ் டேஸ்டி. ஐ ஆல்வேஸ் லைக் ஸ்ரீலங்கன் டொமேட்டோ சாஸ். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஐஸ்கிரீம் எனக்கு விருப்பம். அவங்க கார்ன்ஃப்ளவர் போடுறது, இவங்க கண்டென்ஸ் மில்கில் எல்லாம் ஸ்ரீலங்கன் தான் பெஸ்ட். ஓகே, இப்போ நாங்கள் காய்ச்சின எல்லாத்தையும் தக்காளி பழம், டொமேட்டோ, கார்லிக், உள்ளி, ஜிஞ்சர், இஞ்சி, பீட்ரூட் எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் பிளெண்டர், பிளெண்டர்ண்டா அவ்வளோ ஆறத்தவில்லை. பிளாஸ்டிக் பிளெண்டரில் நல்லா ஆறணுமே இல்லை, அது கேன்சரை கொண்டு வரும். ஸோ பிளாஸ்டிக் பிளெண்டர் நல்லா ஆறின பிறகு அதை பிளெண்டரில் போட்டு நாங்கள் முதலும் சீனி இறக்க போடலாம், பிறகும் போடலாம் சீனி. ரைட், நாங்கள் இப்போ இதுக்கு 1/4 கப் விண்ணேரி சேர்க்க போகிறோம். இப்போ நாங்கள் இதுக்கு 1/4 கப் விண்ணேரி விடுறோம். தண்ணி விடப்படாது. நாங்கள் இப்போ சீனியையும் போட்டு அடிக்கலாம் அல்லது காய்ச்சக்கையும் போடலாம். பட் இப்போ இதுக்குள்ள 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். அது பிறகு கொஞ்சம் திக்காக வாரத்துக்கு 1 டீஸ்பூன் நம்மட கார்ன்ஃப்ளவர். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். கனடாவிலேருந்து காவி கொண்டு இங்கே வேண்டி இருக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வேண்டாம் சூடம்மா. ஓகே, இதை பிளெண்ட் பண்ணுறேன். நான் சீனியை காய்ச்சிக்க தான் போட போகிறேன்.
நாங்கள் இப்போ இது ஒரு வடி வச்சேன்னா நாங்கள் தக்காளி பழத்தை முதல் சுடு தண்ணியில் போட்டு தோல் எடுக்கிறதே தானே, அப்போ தோல் எடுபட்டுடும். அப்போ தோல் எடுபட்டுடும். அதால் இது சுடு தண்ணிக்குள்ள தண்ணி படக்கூடாது. அப்போ நாங்கள் இப்போ இதை வடிச்செடுப்போம். சரியான திக்காக இருக்குதுனாண்டா நான் கூட கொஞ்சம் காய்ச்சினதால் திக்னஸ் கூடவே இருக்குது. பரவாயில்ல, தச்சு கூடு. நாங்கள் கார்ன்ஃப்ளவரையும் சீனி போடுற நேரம் கடைசியிலையும் போட்டிருக்கலாம். இந்த இதுக்குள்ள இவ்வளோ திக்காக வருது. தண்ணி இல்லாமல் நான் ஒரேடியாக உள்ளியே மிஞ்சியும் போடாதால் விட்டு விட்டு போட்டதால் அதில் தண்ணி வற்றிட்டேன். தண்ணி இருந்தால் இவ்வளோ திக்னஸ் வந்துட்டா. தக்காளி பழத்துலேருந்து வந்த தண்ணி எல்லாம் வற்றிட்டுட்டா அது விட்டு விட்டு போட்டதால். இப்படியோ ஸ்பேச்சுலாவால் தேய்க்கலாம், நீங்கள் கரண்டியாலையும் தேய்க்கலாம். கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற என்னென்னா அதில் தண்ணி. இந்த சீட்ஸ் எல்லாம் இந்த வடிக்கில் வந்துடும். ஸோ ஒரு புள்ள விட்டுட்டு அந்த வடியை ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து காய வச்சுருக்கணும். ஏன்னா அதுலேயும் ஃபங்கஸ் இருந்தால் கெரியன்னு ஸ்பாயில்டாக போயிடும். நாங்கள் அப்படியும் கொதிக்க வைக்கிறோம் தான். நான் ஹவ்வுவன் ஃபங்கஸ் எங்கேண்டி இருப்பேன். இதுக்கு நாங்கள் கருவாப்பட்டை தூளும் போடலாம். நான் அரைச்சி வைக்கல, அதால் ஐம் ஜஸ்ட் லீவிங், சும்மா விடுறேன். இந்த சீட்ஸ் எல்லாம் இந்த வடியில் தங்கிடுவினா. 80 ருபீஸ் கொடியாமத்தில் அந்த சின்ன தக்காளி பழம் 80 ருபீஸ்ன்ற வேண்டினேன். அது பார்த்தா நான் 1 வீக் எடுக்க 6 பழம் ஸ்பாயில். இன்றைக்கி நூடுல்ஸை செய்து போட்டு டொமேட்டோ சாஸ் இல்லை. ஸோ மாமாட்ட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் பொரோ பண்ணினது. நான் நூடுல்ஸ் செய்த பிறகு தான் என்ன ஓகே இதை விட வேண்டாம் ஃப்ரிட்ஜுக்கு. இன்றைக்கும் வேலை 4 மட்டும் வேலை செய்தேன். எங்கட எஸ்டேட்டில் மார்க்கெட்டுக்கு போய் ரால் வெள்ளி கொண்டு நூடுல்ஸ் எல்லாம் அம்மாவுக்கு செய்து கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு போய் அதெல்லாம் இந்த நாள் நைட்டில் செய்ய வேண்டி இருக்குது. டிம்மாக இருக்குது. எங்களோட கிச்சன் லைட்டில் பவர் காணுமோ அல்லது ஆகிடணும். எங்கே இருட்ட போண்டா நான் எல்லாமே பிழைச்சிடும். ஓகி டோக்கி இஸ் டன். இப்போ நாங்கள் இதுக்குள்ள எடுத்த 1/2 கப் சீனியை போடுறோம். போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சா காணும். ஆனால் நான் முதல் காய்ச்சேக்கே சீனி போடையில் தானே, அதால் ஒரு சொட்டு நேரம் இந்த சீனி மெல்ட் பண்ண கரையை விட்டா சரி. அதர்வைஸ் நீங்கள் முதலே அவிக்கேக்க போட்டிங்கன்னா இது ஒரு 2 மினிட்ஸ் காணும் இந்த சாஸுக்கு. இப்போ பாருங்க என்கிட்ட திக்காக வந்துட்டார் ஆல்மோஸ்ட். ஓகே, இனி எங்கள் பபிள் வருது. நான் இனி நிப்பாட்டோம். ஓகே, இஸ் டன். இந்த பபிள் வேற ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஸோ ஹை ஹீட்டில் தான் இந்த பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் சாகும். ஸோ நான் இப்போ 3 பாட்டிலில் ஆல்ரெடி ஸ்டெர்லைஸ் பண்ணுறேன்டா இன்கேஸ் இந்த ஃப்யூச்சர் எனக்கு பிறகு தேவைப்படும் தானே. அப்போ காய வச்சா ஸோ ஹாட். എൻ്റെ അതർ സാസുക്ക് தேவைப்படும். ഇത് എൻ്റെ ബ്രദർ വേണ്ടി വെച്ച ചില്ലി സാസിൻ്റെ ബോട്ടിൽ. ഓൾറെഡി വിം പോട്ട് കഴുകിനാണ്. ബട്ട് വിം പോട്ട് കഴുകിനാലും
இதுவும் ஸ்டெரலைஸ் பண்ணாட்டிக்கு விட வாவ். நல்லா கவிட்டு தண்ணி வடிஞ்சு காய மட்டும் வச்சுட்டு தான் போடணும். தண்ணியோடு போடக்கூடாது. இவர் தான் கொஞ்சம் எனக்கு கூத்து கட்டுறார் கவுக்கிறதுக்கு. வாட்டர் முழுக்க உள்ளுக்க போயிட்டு ரைட் டன். இனி இவரை கொஞ்சம் ஏரில் காய வைப்போம். காய வச்சுட்டு இந்த சாஸை போடுவோம். இந்தளவுக்கு இந்த நீங்கள் இதுவரை எங்கள் டொமேட்டோ சாஸை பார்த்து மறந்ததுக்கு நன்றி. உங்களுக்கும் விருப்பம் வேண்டாம். நீங்களும் வினாடி எல்லாம் நீங்கள் வேண்டதான். இங்கே இல்லாத ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்லி இல்லாத சாமானங்கள் எதுவும் இல்லை. நீங்களும் அதை செய்து பார்த்து விட்டு. ஆனால் நீங்கள் உண்டு இதை செய்துட்டு பாட்டிலில் ஸ்டெரலைஸ் பண்ணணும். தண்ணிக்குள்ளே போட்டு அவிச்சு எடுத்து அது தண்ணி இல்லாமல் காய வச்சுட்டு தான் இதை போட்டு வைக்கணும். அல்லது ஃபங்கஸ் பிடிச்சிடும். உங்களுக்கு என்னோட இப்படியான வித்தியாசமான ரெசிபீஸை பார்க்க விருப்பம் வேண்டாம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணணும்.